பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய விரும்பிதான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு அதிசயம் தேவை இருக்குல்ல, உங்களுடைய பிரச்சனை மாறணும், தேவை சந்திக்கப்படணும், சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாகணும். ஒரு அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார், விசுவாசிங்க. இந்த ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டின்னு அந்த இடத்தெல்லாம் பார்த்தா அதிசயமா இருக்குது. 55 வருஷத்துக்கு முன்னாலேயே இவ்வளவு பிரம்மாண்டமாக ஆண்டவர் அதை ஒழுங்கு பண்ணி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியம். பின்னால 4 பில்டிங் தெரியுதுல்ல, அது இங்க ஹாஸ்டல், பையங்க தங்கி படிக்கிற ஹாஸ்டல். அதுல எக்கச்சக்கமான ரூம் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான பேர் அதுல தங்கலாம். அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கு தனியா இருக்குது ஹாஸ்டல். இத மாதிரி இந்த யூனிவர்சிட்டியில ஆண்டவர் செய்திருக்கிற காரியத்தை பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். அவர் ஆச்சரியமான அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதற்கு இந்த யூனிவர்சிட்டி ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறது. யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், இது எப்படிங்க நடந்துச்சு? ஆச்சரியமா இருக்குது. நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட எப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி காரியத்தை ஆண்டவரால் தான் செய்ய முடியும். எண்ணி முடியாத அதிசயம், ஐயா எத்தனை அதிசயம், எண்ணவே முடியல. அவ்வளவு அதிசயங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்படி செய்யக்கூடிய ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார், உங்களுக்கு செய்வார். நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்லை, அவ்வளவுதெல்லாம் முடிஞ்சு போச்சுது, எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை நீ கலங்கி நிக்கிறீங்களா? அவர் பெரிய காரியத்தை செய்கிறவர், ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தை செய்கிறவர் உங்களுக்கு செய்வார். அன்று சொல்ல, மகளே உனக்கு நான் செய்வேன், மகனை உனக்கு நான் செய்வேன், உனக்கு ஒரு அதிசயம் செய்வேன், நீ பயப்படாத அப்படின்னு அன்று சொல்றார். அப்போ நீங்க இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து, நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்கிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன், எனக்கு இந்த காரியத்துல ஒரு அதிசயத்தை செய்யுங்க அப்படின்னு ஜெபிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவர் உங்களுக்கு செய்வதை நீங்க பார்க்க போறீங்க. சரியா? ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன், இந்த மகன் இந்த மகள் எனக்கு அப்படி ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. நீங்க பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இன்றைக்கு இந்த மகனுக்காக மகளுக்காக ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்த மகளை பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.